பென்குயின்னாலே கருப்பு வெள்ளையும் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, நீல நிறத்தில் இருக்கு. இந்த பென்குயின் தலையில டை அடிச்சுட்டு வருது. இதுதான் இருக்கிறதுல உயரமான பென்குயின். இந்த பென்குயினால அதிவேகத்தில் நீந்த முடியும். இந்த பென்குயின் கத்துறது ஊருக்கே கேட்குமா. இந்த மாதிரி பென்குயின் இனத்துல மொத்தம் 18 வகை இருக்கு. ஒவ்வொரு வகைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னென்னு பார்த்துருவோமா? திஸ் இஸ் அன்சைன் வகை வகையான பென்குயின்கள். இந்த 18 வித்தியாசமான பென்குயின்களை 6 வகைகளை பிரிச்சிருக்காங்க. முதல் வகை லார்ஜ் பென்குயின்ஸ். பேருக்கேற்ற மாதிரியே பிரம்மாண்டமான உயரமான பென்குயின்கள் இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அதுல முதலாவது எம்பரர் பென்குயின். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பென்குயின்களையே மிக உயரமானது இதுதான். கிட்டத்தட்ட 4 அடி வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் தண்ணீர்லையுமே அடி ஆழம் வரைக்கும் நீந்தக்கூடிய தன்மை இந்த பென்குயினுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 1200 அடி வரைக்கும் போகுமாங்க தண்ணிக்கடியில். அண்டார்டிகாவை பூர்வீகமாக கொண்டு வளரக்கூடிய இந்த பென்குயின்கள் கூடு கட்டி முட்டை போடுறது கிடையாது. பெண் இனங்கள் முட்டை போட்டுட்டு போயிடுமா. ஆண் இனங்கள் அடுத்த 18 மாசத்துக்கு அந்த முட்டைகளை தன்னுடைய கால் இடுக்குகளில் வச்சு அடக்காக்குமா. அந்த முட்டையை எங்கே போனாலும் தூக்கிட்டு போனா யோசிச்சு பாருங்க. அண்ட் குட்டி பொறிஞ்சிட்ட அப்புறமும் அது கொஞ்சம் வளர்ற வரைக்குமே இந்த ஆண் பென்குயின்கள் தொடர்ந்து அதை அடக்காத்துட்டே இருக்குவாங்க. இந்த உலகத்திலேயே பெரிய பென்குயின்கள் இந்த எம்பரர் பென்குயின்ஸ் தான். அதை தொடர்ந்து 2வது பிளேஸ்ல இருக்கிறது இதே கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய கிங் பென்குயின்ஸ். எம்பரருக்கும் கிங்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது அதோடைய அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எம்பரருக்கு காதில் மட்டும் தான் எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் கிங்குக்கு கழுத்து வரைக்கும் அந்த மஞ்சள் நிறம்ங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதோடைய அந்த கோட்டுமே பிளாக் கலருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி உங்களால் உணர முடியும். இதன் காரணமாகவே நிறைய கிங் பென்குயின்ஸ் கருப்பு கலர்லேயே பிறக்குமாங்க. இதை மெலனட்டிக் கிங் பென்குயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பரர் அண்ட் கிங் பென்குயின்ஸை பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பரர் கொஞ்சம் குண்டார் பாப்பில், ஆனால் கிங்கு ஸ்லீக்காக ஒரு ராயல் ஸ்டைலிஸ்டிக்கான லுக்கில் இருக்காரு. வித்தியாசம் தெரியுதுன்னா இது செகண்ட் லார்ஜஸ்ட் பென்குயின்ஸ். இது அண்டார்டிகாக்கு உள்ள இல்லாமல் கொஞ்சம் வெளியில், அண்டார்டிகாக்கு வெளியில் வந்து வாழுமா. எம்பரர் அளவுக்கு குளிரால் தாக்க பிடிக்க முடியாது போலங்க. லார்ஜ் கேட்டகரிஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா பென்குயின்ஸுமே ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று தான் புஷ் டெயில்ட் பென்குயின்ஸ். இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த பென்குயின்ஸோட வால்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளாட்டாக இல்லாமல் பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் முக்கியமான ஒன்று தான் அடில் பென்குயின். ரொம்ப டார்க்கான பிளாக் கோட் போட்ட மாதிரி இந்த ஒயிட் அண்ட் பிளாக் டிஃப்ரென்ஸுங்கிறத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். கண்ணை சுற்றி ஒரு வெள்ளை கலர் ரிங் இருக்கும், ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அண்ட் டைரக்ட் அண்டார்டிகாவில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வந்து கூடு கட்டி வாழக்கூடியது. ஒரு சமயத்தில் 2-3 முட்டைகள் கிட்ட போடுமாம். அண்ட் அதோடைய கூட்டை கற்களால் உருவாக்குமா. ஆண் பெண்ணுன்னு சொல்லி மாறி மாறி அந்த முட்டைகளை அடக்காத்துக்கும். நல்ல பிளாக்கான ஒரு கோட்டிங் இருக்க அந்த காந்தனால இதை ஈஸியாகவே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். கென்டு பென்குயின். லிப்ஸ்டிக் அடித்த மாதிரி ரெட் கலர் சிவப்பான ஒரு அழகோட இதோடைய இரு கண்களையுமே ஒன்றா சேர்க்கிற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேண்ட் அதோடைய தலைக்கு பின்பக்கம் அமைஞ்சிருக்கும். மற்ற பென்குயின் இனத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் அதிவேகத்தில் ஸ்விம் பண்ண முடியும். வேகமாக நீந்தக்கூடியது. கிட்டத்தட்ட 40 km/h வேகத்தில் இதெல்லாம் தண்ணீருக்குள்ள நீந்த முடிவாங்க. ஃபாஸ்டஸ்ட் ஸ்விம்மர் இந்த பென்குயின். அந்த ஸ்விம்மிங் என்ன வேகப்படுத்துறதுக்காகவே இது மூக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆயில் கிளாண்ட் இருக்கும். என்ன மாதிரி ஒரு வடியுமா. அது தான் உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்விம்மிங்கே போகுமா. மற்ற பென்குயின்களும் அது பண்ணும். பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக அதிவேகத்தில் ஸ்விம் பண்ணக்கூடியது. சின் ஸ்ட்ராப் பென்குயின். ஏன் இதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லி அந்த பென்குயின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலையில் ஹெல்மெட்டை கவுத்து வச்ச மாதிரி கழுத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ராப் இருக்குது. இந்த ஸ்ட்ராப் அதோடைய யூனிக் பாயிண்ட்டாக இருக்குது. பார்த்தோன்னே எல்லாராலையுமே ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பென்குயின்ஸாக இது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பென்குயின் இனத்திலேயே அதிகமாக கத்தக்கூடியது, லவுடான சவுண்ட் எஃபெக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பென்குயின் இதுதான். ஏன் இந்த காட்டு கத்தல் கத்துதுன்னு சொல்லி யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. பட் லவுடஸ்ட் சவுண்டை இந்த பென்குயின் கிட்ட இருந்தால் ரெக்கார்டே பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதை கேட்க போறீங்களா? பேண்டட் பென்குயின்ஸ். கருப்பு வெள்ளன்னு சொல்லி மாறி மாறி அதோடைய அந்த கழுத்துக்களில் பேண்ட்ஸ் அமைஞ்சிருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு நம்ம அண்டார்டிகாலேருந்து ஈக்குவேட்டரை நோக்கி வந்துட்டு இருக்கோம். இந்த பென்குயின்ஸ் அண்டார்டிகா குளிரான இடத்துல வாழ்றதையுமே தாண்டி அதிக சூடான இடத்துல டிராபிக்கலான ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் ஆஃப்ரிக்கன் பென்குயின்ஸ். பேருக்கேற்ற மாதிரியே பென்குயின் இனத்திலேயே ஆப்பிரிக்காவில் மட்டும் வாழக்கூடிய ஒரு பென்குயின் இதுதான். அந்த பேண்ட்ஸை உங்களால் தெளிவாக நோட் பண்ண முடியும். கருப்பு வெள்ளைன்னு சொல்லி அதோடைய கண்ணு கழுத்துகளில் அந்த பேண்ட்ஸுங்கிறது இருக்கும். இதோடைய சத்தம் டாங்கி போல கழுதை கணக்கிறது போல இருக்குமாங்க. அதனாலே இதுக்கு ஜாக்காஸ் இல்லைனா டாங்கி பென்குயின்ங்கிற இன்னொரு பேருமே கொடுக்கப்பட்டிருக்கேன். மற்ற பென்குயின்கள் போல இல்லை பறவை இனங்கள் போல இது கூடு கட்டுறது கிடையாது, கூட தோன்றது. ஆப்பிரிக்காவில் இருக்க மணல்களை தோண்டி ஒரு சின்ன பொந்து மாதிரி நெஸ்ட்டை மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளே போய் முட்டை போடுவாங்க. எல்லா பென்குயின்களுமே ஸ்னோவில் இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. பட் ஆப்பிரிக்கா வெயிலையுமே தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பென்குயின் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அந்த பக்கம் ஹம்போல்ட்டுங்கிற ஒரு ஏரியாவில் காணப்படக்கூடியது தான் ஹம்போல்ட் பென்குயின்ஸ். இதுவும் பார்க்குறதுக்கு ஆப்பிரிக்கன் பென்குயின்ஸ் போல தான் இருக்கும். ஆனால் அதோடைய மூக்கு கிட்ட கொஞ்சம் சிவப்பு அதிகமாக காணப்படும். அண்ட் கண்ணில் இருந்து கழுத்தை நோக்கி கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பேண்ட் ஒயிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னா மெல்லிஸாக இருக்கும். ஆப்பிரிக்காவை விட இந்த ஹம்போல்ட் ரீஜனில் வெப்பம் அதிகமாக இருக்குமாம். கிட்டத்தட்ட பாலைவனம் தான். அதனால் இந்த பென்குயின்களுக்கு பாலைவன பென்குயின், டெசர்ட் பென்குயின்ஸுக்குன்னு இன்னொரு பேருமே கொடுக்கப்பட்டிருக்கேன்.
இவ்வளோ சூட்டாக அந்த பென்குயினால் எப்போ தாக்கு பிடிக்க முடியுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. தான் உடலை குளிர்விக்கிறதுக்காக பக்கத்தில் ஹம்போல்ட் கரண்ட்னு சொல்லப்படுற கடல் கடியில் ஓடக்கூடிய ஒரு கரண்ட் சிஸ்டமை அது யூஸ் பண்ணிக்குவான். இந்த கரண்ட் சிஸ்டமில் அண்டார்டிகாவிலிருந்து குளிரான தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் அமெரிக்காவை ரீச் பண்ணிட்டு அப்படியே கடந்து போகும். இந்த குளிர் தண்ணியை யூஸ் பண்ணிட்டு ஹம்போல்ட் பென்குயின்ஸ் தான் உடம்பு குளிர்ச்சிக்கிட்டே இருக்குவாங்க. ஹம்போல்ட் அண்ட் ஆப்ரிக்கன் பென்குயின்ஸ் இப்போதைக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா அது வாழக்கூடிய அந்த இடங்களில் ஓவர் ஃபிஷிங்கிறது நடந்துட்டு இருக்கு. மனிதர்கள் அதிக மீன்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மனிதர்கள் இந்த பென்குயினுமே வேட்டையாட தான் செய்கிறாங்க. பிரெடிட்டர்ஸ் இதை சுற்றி அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால இந்த 2 பென்குயின்களும் இப்போதைக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக மாற்றப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. கேலபாகஸ் பென்குயின் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பூமியோட அந்த மத்திய ரேகை ஈக்குவேட்டர்கிட்டே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரை தாண்டி நார்தர்ன் ஹெமிஸ்பியரை டச் பண்ணக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த கேலபாகஸ் பென்குயின்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதோடைய அந்த கண்கள்லேருந்து கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பேண்டுங்கிறது ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். பார்த்தா உங்களால் பெருசாக கண்டுபிடிக்கவே முடியாது. பேண்டட் பென்குயின்ஸ் லிஸ்ட்லேயே இதுதான் குட்டி. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய ரேகைக்கிட்டே வந்திருக்கு. நிறைய பேரால் பார்க்கப்படக்கூடிய ஒரு பென்குயின் இனமாக இது மாறப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாகவும் இது கன்சிடர் பண்ணப்படுது. மற்ற பென்குயின் இனத்தை காட்டிலும் மத்திய ரேகையை தான ஒரு பென்குயின் இனமாக இது இருந்தாலும் இப்போ இது அழியிற நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குங்க. அண்ட் பெருசாக இதில் குளிர்க்கும் அடாப்ட் ஆக முடியாதான். அப்புறம் ஏன் பண்ணி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க தோணுதில்ல. அண்டார்டிகாவிலே இருந்திருக்கலாம். மெகலானிக் பென்குயின்ஸ் இந்த பேண்டட் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய மற்ற பென்குயின்களை காட்டிலும் இதோடைய கழுத்தில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கருப்பு பேண்டுங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக்னு சொல்லி ஜீப்ரா ஸ்டைலில் அதுக்கு பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி அமைக்கப்பட்டிருக்கு. அதை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பென்குயின்கள் ரொம்பவே லாயலாக இருக்கக்கூடியது அதோடைய பார்ட்னர்ஸ்க்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் அது திரும்ப மீட் பண்ணும்போது ப்ரீட் பண்ணும்போது ஒரே பார்ட்னரை தான் சூஸ் பண்ணுவாங்க. மற்ற பென்குயின்கள் அப்பப்போ சீட் பண்ணும். பட் இந்த பென்குயின்கள் கொஞ்சம் லாயலான பென்குயின்ஸாக இப்போதைக்கு கன்சிடர் பண்ணப்படுது. அந்த லாயல்ட்டியே இதுக்கு அழகு இன்னும் சேர்த்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அடுத்த கேட்டகிரி கிரஸ்டட் பென்குயின்ஸ். தலைக்கு டயட் சுற்றக்கூடிய ஒரு வித்தியாசமான ஸ்டைல் ஆஃப் பென்குயின்ஸ். இது ஐப்ரோ மட்டும் தூக்கலாக தெரியும். அந்த இனத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான் மேக்ரோனிக் பென்குயின். இந்த இனத்திலேயே மிகப்பெரிய பரவலான பிரைட்டான ஒரு புருவத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு பென்குயின் இது. ஆண்களோட அந்த புருவங்கள் இன்னும் பிரைட்டாகவே இருக்கும் பெண்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே. பென்குயின் இனத்திலேயே மிகப்பெரிய கூட்டத்தோட வாழக்கூடிய ஒரு இனம் இது. ஒரு சில சமயங்களில் 15 லட்சத்துக்கும் அதிகமான பென்குயின்கள் ஒரே இடத்துல கூடுவாங்க. கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு பென்குயின் சொல்ல வராங்க. பட் அதே சமயத்தில் கொஞ்சம் அக்ரெசிவான பென்குயினும் இதுதான். தன்னுடைய கூட்டத்துக்குள்ளேயே அடிக்கடி சண்டை போட்டுக்குமா. சொந்தக்காரங்க ஒன்றா சண்டை வர்றது சகஜம் தானே. ஆனால் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. ராயல் பென்குயின் இதுவும் கிட்டத்தட்ட அந்த மேக்ரோனி பென்குயின் போலவே தான். ஆனால் மேக்ரோனிக்கு கருப்பு முகம் இருக்கும். ராயலுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முகம் இருக்கும். ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே தீவில் வாழக்கூடிய வெவ்வேறு இனம். ஸோ பார்க்குறதுக்கு அதோடைய முக ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. ராயல் பென்குயின்ஸ் கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்திருக்கு, அவ்வளோதான். ராக் ஹாப்பர் பென்குயின்ஸ் இதில் 2 வகை இருக்குது. அது இருக்க அந்த லொக்கேஷனை பொறுத்து நார்தர்ன் ராக் ஹாப்பர்ஸ், சதர்ன் ராக் ஹாப்பர்ஸ். இந்த நார்தர்ன் ராக் ஹாப்பர்ஸோட அந்த புருவங்கள் கொஞ்சம் இன்னும் பெருசாக பிரைட்டாக இருக்கும். சதர்ன் ராக் ஹாப்பர்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு கோடி கிரியிட்டது போல் மஞ்சள் நிறத்தில் அதோடைய ஐப்ரோக்கு மேலே மட்டும் அந்த நிறம் அமைஞ்சிருக்கும். இந்த 2 ராக் ஹாப்பர்ஸுக்குமே காமனான ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டுமே நடக்காது, தாவி தாவி போகும், குதிச்சு போகக்கூடியது. அதனாலேயே பேருக்கேற்றது போல் இது கற்களை தாண்டி குதிச்சு மலை ஏறவும் செய்யும், மலை இறங்கவும் செய்யும். மற்ற பென்குயின்களை காட்டிலும் ரொம்பவே ஆக்டிவானது, பார்க்கோர் பண்ணுது. மலை ஏறி இறங்கி விளையாட்டு காட்டுது பார்த்தீங்களா, ரொம்ப துருப்பானது. அதோடைய சைஸுக்கு எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ஏறி போய் முட்டை போட்டு அதை அடக்காக்கமாங்க. இதையுமே இன்னும் 2 பகுதியாக பிரிப்பாங்க, ஈஸ்டர்ன் ராக் ஹாப்பர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ராக் ஹாப்பர்ஸ்னு. பட் எப்படி பார்த்தாலும் எல்லாமே பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இந்த ராக் ஹாப்பர்ஸ் குதிச்சு போகக்கூடியது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்னார் தீவுகளில் மட்டும் காணப்படக்கூடிய ஸ்னார் பென்குயின்ஸ். இதுக்குமே புருவங்கள் கொஞ்சம் திக்காக அதோடைய கண்களில் ஆரம்பித்து தலைக்கிட்ட போகிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் உதட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் கூட அமைஞ்சிருக்கும். அழகு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, இரவில் வேட்டையாடக்கூடியது. மற்ற பென்குயின்ஸ்களை காட்டிலும் கொஞ்சம் பெரிய மீன்களை இதெல்லாம் ஈஸியாகவே கொத்தி சாப்பிட முடியுமா, பிடிக்கவும் முடியுமா. மற்ற பென்குயின்களை காட்டிலும் இது தன்னுடைய வீட்டை காலி பண்ணிட்டு வெளில போகவே போகாதான். ஸோ காலம் முழுக்க ஒரே வீட்டில் ஒரே தீவில் வாழ்ந்து முடிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பென்குயின். வீட்டை விட்டு போகவே போகாது. ஜாகிரபிக்கலி ரொம்ப ஐசோலேட்டடான பென்குயின் வகையில் இது ஒன்று. இதோடைய தம்பி தான் ஃபியோர்ட்லேண்ட் பென்குயின்ஸ். 2 பேருமே பார்க்கறதுக்கு ஒரே போல தான் இருப்பாங்க, சேம் மாதிரியான ஐப்ரோஸ். ஆனால் அந்த ஸ்னார் பென்குயின்ஸோட அந்த உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் லிப்புங்கிறது இந்த ஃபியோர்ட்லேண்ட் பென்குயின்ஸ் கிட்ட இருக்காது. அதே மாதிரி இந்த ஃபியோர்ட்லேண்ட் பென்குயின்ஸ் காட்டுக்குள்ளே வாழக்கூடியது. மற்ற பென்குயின்களை காட்டிலும் காட்டில் நீங்கள் போனாலே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பென்குயின் வகை இதுவாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இது கட்டுற கூடுமே ஒரு குட்டி வீடு போல தாங்க அமைஞ்சிருக்கு. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுள்ளி செடி கொடிகளை வச்சு ஒரு வீடு மாதிரி கட்டி அந்த வீட்டுக்குள்ளே வசிக்கக்கூடியது. பார்க்கவே விசித்திரமாக இருக்குது. ஒரு பென்குயின் காட்டுக்குள்ளே வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு பென்குயின் இன்னும் தான் ஃபியோர்ட்லேண்ட் பென்குயின். அண்ட் ஆல்சோ ரொம்பவே ஷையான ஒரு பென்குயின். இங்கே பக்கத்தில் போனாலே திருச்சி ஓடிடும். அண்ட் யாருக்குமே தெரியாமல் நைட் டைமில் தான் வெளியில் வந்து வேட்டையாடுமா. வீடு கட்டி பயந்து அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கு. இன்ட்ரோவர்ட் பென்குயின்கிறது எரெக்ட் கிரஸ்டட் பென்குயின்ஸ். மற்ற பென்குயின்கள் புருவத்துக்கு எல்லோ கலர் டை மட்டும் தான் அடிச்சிருக்கும்.
இந்த பென்குயின் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் மேலே போய் தன்னுடைய தலைக்கு ஸ்பைக் விட்டுருக்கும். ஸோ அதோடைய மட்டையை பார்த்தீங்கன்னா ஸ்பைக் விட்டது போல் முள்ளம்பட்டி போல் ஷார்ப்பாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கு ஒரு திக்கான yellow கலர் ஐப்ரோவுமே அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரஸ்டட் பென்குயின்ஸ் வகையில் இதுதான் பெருசு. இந்த கிரஸ்டட் வகையில் இருக்கக்கூடிய மற்ற பென்குயின்களை காட்டிலும் இதுதான் உயரத்துலையும் இடையிலையும் கொஞ்சம் பெருசானது. காலுமே கொஞ்சம் பிரைட்டான பிங்கிஷ் கலர்லாம் அமைஞ்சிருக்கோங்க. இதுவுமே என்னதான் அதிக அளவு கூட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கடைசி ஒரு 5-6 வருஷத்தில் ஓவர் ஃபிஷிங் காரணமாக இதோடைய இந்த கணிசமான பாப்புலேஷனுங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸாக இது மாற்றப்படலாம். இந்த கிரஸ்டடை தாண்டி தனியாக ஒரு செப்பரேட் கேட்டகரி அமைச்சு அதுக்குள்ளே இருக்கவர் தான் yellow eyed penguin. 5வது கேட்டகரி பேருக்கு ஏற்றது போலவே கண்கள் yellow கலரில் இருக்கும். அண்ட் தலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப் போட்டது போல் yellow கலர் முடிகளாலேயுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ஷை. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா தான் கூட்டத்தோட ஒன்றா சேர்ந்து கூடு கட்டாமல் தனியாக போய் செப்பரேட்டாக கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கமாங்க. இது வரைக்கும் இந்த பூமியிலேயே நம்ம பார்த்ததில் ஒன்லி yellow eyed penguin இது மட்டும்தான். வேறு எந்த ஒரு பென்குயினுக்குமே yellow eyes கிடையாது. ஸோ இது மட்டுமே செப்பரேட்டாக தனி ஒரு கேட்டகரியில் வாழ்ந்துட்டுருக்கு. அண்ட் கடைசி கேட்டகரி தான் லிட்டில் பென்குயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது லார்ஜ் பென்குயின்ஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த குட்டி குட்டி பென்குயின்ஸ் கையடக்கமாக இருக்கக்கூடிய பாக்கெட் பென்குயின்ஸ்ங்க. இதுலேயுமே மொத்தம் 2 இருக்குது. பட் காமனாக சொல்லப்படுறது லிட்டில் ப்ளூ பென்குயின்ஸ். நியூசிலாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பென்குயின் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக அழகாக அதுவும் நீல நிறத்தில் இருக்குது பார்த்தீங்களா. வழக்கமாக இருக்கிறது போல் வெள்ளையும் கருப்புமா இல்லாமல் இது நீல நிறத்தில் வாழக்கூடியது. ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருக்கலாம். இதே லிட்டில் பென்குயின்ஸ் நியூசிலாண்டில் அந்த கோஸ்டல் லைன் கிட்ட வரும்போது ஒயிட் ஃப்ளிப்பர்டு பென்குயின்ஸாக மாறுது. சேம் பென்குயின்ஸ் தான், பட் அந்த ஃப்ளிப்பர்ஸில் ஒரு ஒயிட் கலரை உங்களால் நோட் பண்ண முடியும். ஆஸ்திரேலியாவோட அந்த கோஸ்டல் லைன்லையுமே இது அதிகமாக காணப்படுறது சமயத்தில் இதை ஆஸ்திரேலியா ஒயிட் ஃப்ளிப்பர்ஸுங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் தனி வகையாக கிளாஸிஃபை பண்ணப்படலை, பட் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ லிட்டில் திங்ஸில் மொத்தம் 2 வித்தியாசமான குட்டி குட்டி பென்குயின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சைஸ், ஹைட்டு, வெயிட், கலர், அது வாழக்கூடிய இடம், அது நடக்கிற விதம் சொல்லி அதை பேஸ் பண்ணி இந்த பென்குயின் இனத்தை 18 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த 18ல் எது க்யூட்டாக இருக்குது, எது உங்களுடைய ஃபேவரட்னு சொல்லிட்டு போங்க. This is Unsigned, signing off.